ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம லாஸ்ட் செஷனில் கமெண்ட்ஸோட யூசர்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஒரு பேசிக் ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இந்த செஷனில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கன்சோல் அப்ளிகேஷனில் லைப்ரரி யூஸ் பண்ணி, அதாவது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இப்போ லாஸ்ட் ப்ரோக்ராமோட கண்டினியூஷனே அப்படியே எடுத்திருக்கேன். C++ல் பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அதில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்குது. அதில் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எந்த லைப்ரரிஸில் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான include iostream அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைலை சூஸ் பண்ணியிருக்கேன். iostream அப்படிங்கிறது இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இங்கே coutனு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியோட டெஃபினிஷன் இந்த ஹெடர் ஃபைலில் தான் எழுதியிருக்கோம். நான் இப்போது cout லெஸ் தேன் சிம்பிள் டபுள் கோட்ஸ் ஓப்பன், அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் எண்டில் டபுள் கோட்ஸ் அப்புறம் செமிகோலன் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் பண்ணுறேன். அப்போது எனக்கு அந்த cout பக்கத்தில் ஒரு ரெட் லைன் இண்டிகேட் பண்ணுது. அது பக்கத்தில் நான் வச்சேன்னா என்ன வருதுன்னா, இது வந்து ஒரு அன்டிஃபைன்டு ஐடென்டிஃபையர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வருது. அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குதுன்னா, coutக்கு முன்னாடி std::, அப்படின்னு கொடுக்க சொல்லுது. நமக்கு ஏன் இந்த எரர் அடிக்குது அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸையுமே ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை டிஃபைன் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த coutக்கு std அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் இதை பிரிண்ட் பண்ண வைக்க முடியும். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை பில்ட் பண்ணுறேன். நமக்கு எந்த எரருமே வரல. ஸோ நான் இப்போ ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணால் நமக்கு ஹலோ வெல்கம் டு C++ வேர்ல்டு அப்படிங்கிறது கன்சோலில் பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகுதான்னு பார்த்தா நமக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எழுதின இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகியும் வந்துடுச்சு. இதே மாதிரியே இன்னொரு லைனை நான் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நான் சேம் அதே std::, அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ::, அப்படிங்கிறது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா cout இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் வெல்கம் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே இப்போ எழுதுகிறேன். எழுதிட்டு இந்த ப்ரோக்ராமையும் நம்ம ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணி பார்க்கணும். பில்ட் பண்ணால் நமக்கு என்ன எரர் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம அவுட்புட் பெயினில் பார்த்தோன்னா இந்த தடவையுமே ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக பில்டாகி வந்துச்சு. 1 சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட் கிடச்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போது ரன் பண்ணலாம். இப்போ நான் ரன் கொடுத்ததுக்கப்புறமா ஹலோ வெல்கம் டு C++ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம புதுசாக எழுதின வெல்கம் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறதும் சேர்ந்து வந்திருக்கு. இது ஏன் சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம cout யூஸ் பண்ணும்போதெல்லாம் இந்த std::, அதாவது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அதுக்கு பதிலாக யூஸிங் அப்படிங்கிற ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணி யூஸிங் நேம் ஸ்பேஸ் std அப்படிங்கிறத நம்ம குளோபலாகவே டிக்ளேர் பண்ணிட்டோன்னா நம்ம std அப்படிங்கிறத நம்ம cout முன்னாடி எவ்ரி டைம் எழுத தேவையில்லை. இந்த std அப்படிங்கிறது ஒரு நேம் ஸ்பேஸ். அது பக்கத்தில் ஏன் ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே இந்த ஸ்கோப்பில் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமை பில்ட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணியிருக்கேன். அவுட்புட் கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம முன்னாடி செஷனில் கம்பைலர் லிங்கர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்குது, அது ப்ரீப்ராசஸர் ஃபேஸு. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம include iostreamனு எழுதணும் இல்லையா, அந்த ஃபைல் ப்ரீப்ராசஸர் என்ன பண்ணுவோன்னா, அதில் இருக்க ஃபைல் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி file1.cpp அப்படிங்கிற ஃபைலோட மெர்ஜ் பண்ணி ஒரு லார்ஜர் டெக்ஸ்ட் ஃபைலாக மாற்றும். அதை கம்பைலருக்கு இன்புட்டாக கொடுக்கும். இப்போது ப்ரீப்ராசஸர் வச்சுட்டு நம்ம ஒரு எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ பார்த்தோன்னா, ஃபைலில் ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். ப்ரீப்ராசஸர் டைரக்டிவ் அப்படிங்கிறது சிம்பிள் இருக்கான்னு செக் பண்ணோம். அப்படி இருந்ததுன்னா ப்ரீப்ராசஸர் ஃபேஸ் போயிட்டு அப்புறமா கம்பைலர் போய் லிங்கர் போய் எக்ஸிக்யூட்டபிள் கோடாக மாறிடும். இல்லைனா டைரெக்டாகவே கம்பைலர் போயிட்டு லிங்கர் போயிட்டு எக்ஸிக்யூட்டபிள் கோடாக மாறிடும். ப்ரீப்ராசஸர் டைரக்டிவில் இன்னும் நிறையா இருக்குது. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.